இண்டிபெண்டண்டா இருக்கணும், தனித்து செயல்படணும். சார்ந்திருத்தல் என்பது அவமானகரமானது இல்லவே இல்லை. சார்ந்திருத்தல் அற்புதமானது, மனசுக்கு தெம்பானது. நான் என்னுடைய மனைவியை சார்ந்திருக்கிறேன் என்று நினைக்கிற ஆண் தெம்பாக இருக்கிறான். நான் சார்ந்திருக்க மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்காக 10 பேர் இருக்கிறார்கள் என்பதை விட 10,000 கோடிக்கு எந்த பலனும் இல்லவே இல்லை. பீப்புள் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். மனிதர்கள் முக்கியம். மனுஷங்க எனக்கு இருக்காங்க நினைக்கிறவன் எவ்வளவு பணம் வச்சிருக்கவனை விட பலசாலியாகவே இருக்கிறான். எவ்வளவு இருந்தும் கூட எனக்கென்று நம்பிக்கையான மனிதர்களே இல்லை என்கிறவன் எப்போதும் பதற்றத்தோடும் கவலையோடும் இருக்கிறான். அந்த வாழ்க்கையை நோக்கி போவதற்கு பெயர் சவால்னு பேர் வைக்கிறோம், அப்படி போறதுக்கு பேர் வெற்றின்னு பேர் வைக்கிறோம், அப்படி போறதுக்கு பேர் சக்சஸ்னு பேர் வைக்கிறோம். டிபெண்டபிலிட்டி இஸ் நோ லெஸ். நாம எல்லாம் நினைக்கிறோம்னா தனித்துவமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணி ஜெயிச்சு பணம் காசுலாம் பண்ணிட்டோம்னா நான் டிபெண்டா இல்லைன்னா அது வெற்றி நினைக்கிறோம். உண்மையிலே சொல்லப்போனா நீங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை இருந்து விட்டு விலகி 1 மாதம் இருந்து பாருங்க, நீங்கள் எவ்வளவு சார்ந்து இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். நாம எல்லாரும் சார்ந்துதான் இருக்கோம். என்ன வேலையை சார்ந்திருக்கிறோம், தொழிலை சார்ந்திருக்கிறோம், அங்க இருக்கிற தொழிலாளர்களை சார்ந்திருக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய சுற்றத்தை சார்ந்திருக்கிறோம், அது தொடர்பான நண்பர்களை சார்ந்திருக்கிறோம்.